ஹலோ எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்பின்னிங் டாப். ஓகேங்களா, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் ஒவ்வொரு டைப்பும் பற்றியும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸ்பின்னிங் டாப் அப்படின்னா என்னென்னா கேண்டில் ஹாவ் அ ஸ்மால் ரியல் பாடி. ஓகேங்களா, ஸோ ஹேங்கிங் மேன், ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேங்களா, சேம் தான் இதுலேயும் பாடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இண்டிகேட்ஸ் ஓப்பன் அண்ட் ப்ரைஸ் ஆர் க்ளோஸ். ஓகேங்களா, ஓப்பன் ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா, அது எய்தர் பீரிஷாக இருக்கலாம் இல்லை புல்லிஷாக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ புல்லிஷ் மீன்ஸ் ஓப்பன் ப்ரைஸ் கீழே இருக்கும், ஸோ க்ளோஸ் ப்ரைஸ் மேலே இருக்கும். பீரிஷ் மீன்ஸ் ஓப்பன் ப்ரைஸ் மேலே இருக்கும், க்ளோஸ் ப்ரைஸ் வந்து கீழே இருக்கும். சப்போஸ் சின்ன ஸ்மால் பாடி அப்படின்னா இங்கே ஓப்பன் ப்ரைஸ் ஒரு 100 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது 120ன்னு அர்த்தம். ஸோ அதேமாதிரி இதில் ஒரு ஸ்மால் ரியல் பாடி அப்படின்னா ஸோ இது ஒரு 100 அப்படி எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து ஒரு 80ன்ற ஒரு ப்ரைஸ். ஓகேவா, ஸோ இது இந்த ஸ்மால் ரியல் பாடிக்கு மேலே ஒரு அப்பர் வீக், கீழே ஒரு பெரிய ஒரு லோயர் வீக். ஸோ இதேமாரி மேலே ஒரு அப்பர் வீக், கீழே வந்து ஒரு லோயர் வீக். ஓகேவா, ஸோ இது வந்து புல்லிஷ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கேண்டில் வந்து நம்ம பேரிஷ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இது வந்து ஸ்பின்னிங் டாப், ஒரு பம்பரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்பின் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பம்பரம் சுற்றிக்கிட்டு இருக்கோம்ல, ஸோ அது மாதிரி ஒரு இன்டிசிஷன், எந்த சைடு போகுன்றத நம்ம டைரக்ஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு இன்டிசிஷன், ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு நிலைன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து மெய்தர் அப் ட்ரெண்டில் போகலாம் இல்லை டவுன் ட்ரெண்ட்லேயும் போகலாம். ஓகேங்களா, ஸோ இதை எப்படி நம்ம ஒரு ட்ரேடில் கொண்டு வரலாம் ஈஸியாக அப்படின்றதையும் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து ரொம்ப நெருக்கத்திலே இருக்கும். அப்பர் அண்ட் லோயர் ஷேடோஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதோட 1:3 அப்படின்னு இருக்கணும். இது 1ன்னு இருந்துச்சுன்னா இது வந்து 3 அந்த ரேஞ்சில் இருக்கணும். அதேமாதிரி இது 3ன்னு இருந்துச்சுன்னா இதோட லோயர் விக்கும் 3ன்னு இருக்கணும். அதேமாதிரி இங்கேயும் 3ன்னு இருந்துச்சுன்னா ஸோ 3ன்றது ஒன்று நத்திங் பட் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது, தட் மீன்ஸ் 100 to 80 20 இருக்குன்னா ஸோ இது வந்து 20 × 3 போட்டிங்கன்னா 20 × 3 போட்டிங்கன்னா அதான் 1:3 20 × 3 போட்டிங்கன்னா 60. அப்போ மேலே 60 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கணும், கீழேயும் பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கணும். அதுதான். ஓகேவா, ஸோ கரெக்டாக 1:3 இருக்குன்னு அவசியம் இல்லை, 1:2 இருந்தாலும் ஓகே தான். ஓகேவா, ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆர் சேம் இன் சைஸ். சேம் இன் சைஸ்னால் நெருக்கத்திலே இருக்கும். ஓகேங்களா, கலர் ஆஃப் த கேண்டில் வந்து டசன்ட் மேட்டர். இது எய்தர் ரெட் கலராக இருக்கலாம் இல்லை க்ரீன் கலர், அது க்ரீன் கலராக இருக்கலாம் இல்லை ரெட் கலர், எப்படி வேணால் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அப்பர் ஷேடோ டெல்ஸ் புல்ஸ் ட்ரை டு புஷ் த ப்ரைஸ் அப். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 100 அப்பர் ஷேடோ என்ன சொல்லுதுன்னா இந்த புல்ஸ் வந்து நிறைய இப்போ 100 ரூபான்ற ப்ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை 120 வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், புல்ஸ் வந்து பையர்ஸ் வந்து 120 வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க, பட் சக்ஸஸ் ஆக முடியல. சக்ஸஸ் ஆகாமல் என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பி ப்ரைஸை வந்து அந்த 100ன்ற வேல்யூக்கே கொண்டு வந்திருக்காங்க. டியூ டு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் திருப்பியும் 100ன்ற வேல்யூக்கே வந்துட்டு இந்த ஓப்பனுக்கும் கீழே, தட் மீன்ஸ் இந்த 100க்கும் கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு, தட் மீன்ஸ் 80. ஓகேவா, இந்த 100க்கு கீழே போயிட்டு இந்த க்ளோஸ் வந்து 80ன்ற வேல்யூவில் வச்சுருக்கு. ஸோ அதுக்கப்புறமும் பார்த்தோன்னா இந்த லோயர் ஷேடோ இருக்குல்ல, இந்த லோயர் ஷேடோ எதை சொல்ல வருதுன்னா பியர்ஸ் ட்ரை டு புஷ் த ப்ரைஸ் லோயர். பியர்ஸ் வந்து இந்த ப்ரைஸை வந்து 80க்கு கீழே போயிட்டு இங்கே ஒரு 50ன்ற வேல்யூவில் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே புஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பையர்ஸ் வந்து உள்ளே வராங்க. பையர்ஸ் உள்ளே வந்து இந்த ப்ரைஸை மேலே தூக்கிட்டு போயிட்டு மேலே 80ன்ற வேல்யூவில் வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ 80ன்ற வேல்யூவில் இந்த க்ளோஸை வந்து இங்கே வச்சுருக்காங்க. அப்போ இங்கே செல்லர்ஸும் சக்சீட் ஆகலை, பையர்ஸும் சக்சீட் ஆகலை. 2 பேருமே ஃபைட் பண்ணி 2 பேருமே சக்சீட் ஆகாமல் ஓப்பன் அண்ட் க்ளோஸை பக்கமாகவே ஓப்பன் அண்ட் க்ளோஸை வந்து நியர்பையே செட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் அப்பர் ஷேடோ நம்மளுக்கு எதை சொல்ல வருதுன்னா இப்போ 100 ரூபான்ற ப்ரைஸை 120 வரைக்கும் கொண்டு போகிறாங்க. யார், பையர்ஸ். ஓகேவா, பையர்ஸ் கொண்டு போகிறாங்க. ஆனால் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியல. ஏன்னா செல்லர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் லெவலில் இருந்து 120 லெவலில் உள்ள நிறைய பேர் வந்து 100 ரூபாய்க்கு திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, செல்லிங் ப்ரெஷர்னால. லோயர் ஷேடோ என்ன சொல்லுதுன்னா பிஎஸ் வந்து இந்த 80 ரூபான்ற ப்ரைஸ் 50 ரூபா வரைக்கும் கொண்டு போகிறாங்க, பட் அவங்களால முடியல. 50 ரூபான்ற ப்ரைஸில் நிறைய பையர்ஸ் வந்து உள்ளே வந்து இந்த ப்ரைஸை திருப்பி 80 ரூபாய்க்கே போய் முடிச்சிட்டாங்க, க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இது வந்து ஒரு சப்ளை ஜோன்னு நம்ம சொல்லலாம். இந்த 120ன்றதை ஒரு சப்ளை ஜோனும் சொல்லலாம்,
இந்த 50ன்றத ஒரு டிமாண்ட் ஜோனாகவும் சொல்லலாம். ஓகேங்களா? இந்த 50ன்றது டிமாண்ட் ஜோன் சொல்லலாம், இல்லை சப்போர்ட் ஜோன்னு கூட சொல்லலாம் மார்க்கெட் டேர்மில். அதுமாதிரி இந்த சப்ளை ஜோனை நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கூட நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? அப்புறம் நெய்தர் புல்ஸ் நார் பியர் இன்ஃப்ளூயன்ஸ் த ப்ரியாரிட்டி இந்த மார்க்கெட். இதில் புல்ஸும் வின் பண்ணல, பியர்ஸும் வின் பண்ணல. அப்போ ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா இன்டிசிஷன். ஓகேங்களா? இதனால தான் இந்த ஸ்மால் ரியல் பாடி வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இட் ஆல்சோ டெல் த இன்டிசிஷன் பை த புல்ஸ் அண்ட் பியர்ஸ். இது எதை குறிக்குதுன்னா, மார்க்கெட்டில் ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு வந்து இல்லை. எய்தர் அப் ட்ரெண்ட் போகுமா, இல்லை டவுன் ட்ரெண்ட் போகுமா, யார் வின் பண்ணுவாங்க, பையர்ஸ் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை செல்லர்ஸ் வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றத ஒரு சரியான நிலைப்பாடு வந்து மார்க்கெட்டில் இல்லை. ஸோ அதனால் தே ஆர் நாட் ஏபிள் டு கிளியர்லி இன்ஃப்ளூயன்ஸ் த மார்க்கெட் டைரக்ஷன். மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகும் அப்படின்றத அவங்களால சரியாக சொல்ல முடியல. ஓகேவா? ஸோ இன்டிசிஷன் ஆர் ஸ்பின்னிங் டாப் இதை வந்து ஸ்பின்னிங் டாப்னு சொல்லலாம், இல்லை இன்டிசிஷன் கேண்டில் ஸ்டிக்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போஸ் ஸ்பின்னிங் டாப் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து அக்கோர் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். ஒரு டூரிங் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த டவுன் ட்ரெண்ட் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கா, இண்டிகேட்ஸ் பிஎஸ் குட் பி கன்சாலிடேட்டிங் த பொசிஷன். அவ என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, பிஎஸ் இந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து வெளியே வராங்க. ஏன்னா புல்லும் உள்ளே வராங்க, பிஎஸும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. பட் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஎஸ் வந்து அவங்க பொசிஷன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க பிஃபோர் மூவிங் ஃபார்வர்ட் டு த ட்ரெண்ட். ஸோ பிஎஸ் க்ளோஸ் பண்ணாங்கன்னா அப் ட்ரெண்டில் தானே போகணும். பட் புல் ட்ரைஸ் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் ப்ரைஸ் ஃபால். என்ன சொல்கிறாங்கன்னா, புல்ஸ் வந்து இந்த ப்ரைஸை ஃபால் பண்ண விடாமல் மேலே புஷ் பண்ணி கொண்டு போக பார்க்குறாங்க. பட் இந்த இன்டிசிஷன் கேண்டிலில் பிஎஸும் இருக்காங்க, புல்ஸும் இருக்காங்க. ரெண்டு பேருமே சக்ஸஸ் பண்ண முடியல. எய்தர் எனி டூ சுச்சுவேஷன் கேன் அக்கர். எய்தர் இது வந்து அப் ட்ரெண்டாகவும் போகலாம், இல்லை ஆல்ரெடி இருந்த டவுன் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகியும் போகலாம். ஓகேங்களா? எய்தர் கண்டினியூஷன் இந்த டவுன் ட்ரெண்டும் நடக்கலாம், இல்லை மார்க்கெட் குட் ரிவர்ஸ் இட்ஸ் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இது எப்படி சொல்கிறது, அப் ட்ரெண்டாகவும் கண்டினியூ ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நம்ம ட்ரேடில் கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ we need to prepare for any condition, either reversal or continuation. நம்ம வந்து சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதே ஆல்ரெடி இருந்த ட்ரெண்ட்லேயே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை அந்த ட்ரெண்டை விட்டுட்டு புது ட்ரெண்ட் ஃபார்மேஷன்ஸ், சப்போஸ் அப் ட்ரெண்ட் இங்கே அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கா, புது ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிருக்கு, டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகி போயிருக்கு. ஸோ அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த டவுன் ட்ரெண்ட்லேயே மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகி போயிருக்கு. ஸோ இது எப்படி வேணால் நம்மளுக்கு நடக்கலாம். ஓகேங்களா? அதுதான் சப்போஸ் ஸ்பின்னிங் டாப் பொறுத்த வரைக்கும் இன்டிசிஷன், மார்க்கெட்டில் என்ன நடக்கும்ன்றதே நம்மளுக்கு தெரியாது. இது எப்படி நம்ம ட்ரேடில் கொண்டு வரலான்றதை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த கேண்டில் ஸ்டிக் இண்டிகேட்டரில் போயிட்டு ஆல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான கேண்டில் ஸ்டிக் மட்டும் நீங்கள் இதில் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்பின்னிங் டாப் தேவைன்றதுனால இங்கே ஸ்பின்னிங் டாப் பிளாக் ஒயிட்னு இருக்குது. பிளாக்னா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ரெட் கலர் கேண்டில், ஒயிட்னா ஒன்றும் இல்லை, க்ரீன் கலர் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுவே நம்மளுக்கு சிக்னல் மாதிரி நோட்டிஃபை பண்ணிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த கேண்டில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸ்பின்னிங் டாப் பிளாக், தட் மீன்ஸ் ரெட் கலர் கேண்டில். ஓகேவா? ஸோ இந்த ரெட் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஒரு அப் ட்ரெண்ட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்கு. ஒரு அப் ட்ரெண்ட் வந்து இருக்குது மார்க்கெட்டில், ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது. அப் ட்ரெண்டில் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து எய்தர் அப் ட்ரெண்டில் போகலாம், இல்லை டவுன் ட்ரெண்ட் வரலாம். இப்போ நான் ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுக்கணும் இங்கே. ஸோ அதை நான் எப்படி ட்ரேட் என்ட்ரி வந்து நான் கொண்டு வருவேன் அப்படின்னா, இந்த ஸ்பின்னிங் டாப் இருக்குல்ல, இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் ஓட ஐ நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டிலோட ஐ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம். ஓகே, ஐ மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த ஸ்பின்னிங் டாப்போட லோ மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எய்தர் இந்த ஸ்பின்னிங் டாப்போட லோ உடைக்கலாம், இல்லை இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஐயை உடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஐயை உடச்சிச்சு மார்க்கெட் வந்து உடச்சிட்டு நம்ம ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. தட் மீன்ஸ் ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து உடச்சிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டிலும் நம்மளுக்கு இந்த கேண்டிலோட ஓப்பனுக்கு மேலே தான் நம்மளுக்கு புது ஓப்பன் வந்து கிரியேட் ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு புல்லிஷ் ட்ரேட் வந்து எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலாம்னா இந்த ஸ்பின்னிங் டாப்போட லோ பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம எஸ்எல்லாக வச்சுக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்து இந்த லோ பாயிண்ட்டை உடச்சிச்சின்னா நம்ம ட்ரேட் வந்து பியரிஷ் ட்ரேடாக நம்ம எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போகுது,
மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட் மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ பாயிண்ட்டை உடச்சதுனால நம்ம ஒரு புல்லிஷ் ட்ரேட் எடுத்தோம். இது லோ பாயிண்ட் உடச்சிச்சுன்னா நம்ம வந்து ஒரு பீரேஜ் ட்ரேட், தட் மீன்ஸ் டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு ட்ரேடை வந்து நம்ம எடுத்திருப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எங்கன்னா ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லோ உடைக்கல, நெக்ஸ்ட் இந்த ஐ தான் உடச்சிருக்கு. ஸோ இந்த ஐ உடச்சிட்டு இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிடுச்சு. பட் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனை விட கீழே தான் நம்மளுக்கு ஓப்பன் வந்து வச்சிருக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம தேர்ட் கேண்டிலில் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுனால. ஸோ இங்கே ஓப்பன் வந்து இந்த கேண்டிலோட ஓப்பனை விட கீழே தான் வச்சுருக்கிறதுனால இங்கே நம்ம ட்ரேடை வந்து எடுத்துருக்க மாட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோவை வந்து பிரேக் பண்ணலை. மார்க்கெட் வந்து இந்த ஐ பாயிண்ட், தட் மீன்ஸ் இந்த ஐ பாயிண்ட்டை உடச்சிட்டு இங்கே நம்மளுக்கு ஒரு புது புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனை விட அதுக்கு தாண்டி தான் புது அது ஐயராக தான் நம்மளுக்கு ஓப்பன் வந்து வச்சுருக்கு. ஸோ அப்போ இந்த கேண்டில் நம்ம எடுத்திருப்போம். எடுத்திருந்தால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஸ்பின்னிங் டாப் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரேட் என்ட்ரி வந்து கொண்டு வரணும். இந்த வீடியோவில் வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி நான் கேண்டில் ஸ்டிக் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதையும் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். அப்கமிங் செக்ஷனில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் பற்றி நம்ம பார்ப்போம். வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் வீடியோஸ் வந்து நிறைய போட முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் யூடியூப்பும் சஜஸ்ட் பண்ணி காட்டும். ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.